அது നമ്മുടെ ആൾക്കാർ தமிழ்நாடுல அவங்க நாங்கள் உருவத்தை கும்பிடுறோம், நாங்கள் அருவத்தை கும்பிடுறோம் சொல்லுவோம். அது பெருமை. கண்ணன் சொல்கிறானோ ஏன் நீ நானனுக்குள்ள அது பானு நானனுக்குன்னு சொல்கிறா, அப்படியே சொல்கிறா இந்தா நான். அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, நீ இந்த உடம்பை நீ நானென்னும் வரையும், அதாவது உருவத்தை நானென்று சொல்லும் வரையும் நீ உனது இஷ்ட தெய்வத்தை முடியுங்க உருவமாகத்தான் சத்தமா கொண்டாடணும், கும்பிடணும், சிம்பிள். பாருங்க, அது எங்களுக்கு தெரியாது. ஏன் இது சிமெண்டால் அப்படி நான் 5 பேரை குழச்சிட்டு அழுதுட்டு போகிறது போல நன்றி கடை அவர் தான் எங்களுக்கு தப்பவன் கொடுத்தேன். என்ன வேலை வரேன்டா, நீ இந்த உடம்பை நான் என்று சொல்லி வரையும் அது மற்ற நடந்தால் தானாக நடக்கும். நீ இந்த இஷ்ட தெய்வத்தை உருவத்தோட கும்பிடும், நாம ரூபத்தோடு. கிளியர்? எஸ். அப்போ பாருங்க, இவ்வளோ பேரும் அந்த இவங்க முதல் தரம் போகிறாங்க இந்தியாவுக்கு, தத்பரனன் பாட்டி என்னவா. அப்போ ரமணன் அவங்களோட அம்மா கூட்டிட்டு என்ன அடுத்ததாரு ஜெகன் இங்கே இருப்போம். அப்போ உங்களுக்கு தெரியாது, நம்ம நம்பி இல்லையோ. அப்போ என்னோட நாங்கள் அடுத்தது நாங்கள் போகிறோம் இல்லையா, நான் என் நண்பரை பார்க்க போகிறோம். அடுத்தது கண்ணவரமாக இருப்பாங்க, நிறைய பிரார்த்தனை செய்வோம் இல்லையோ. அப்போ நிறைய பிரார்த்தனைக்காக நாங்கள் வந்திருக்கோம். இவ கூப்பிட்டேன்டா, இவன் நல்லா இந்தியா போயிட்டு வந்தால் ஆசீர்வாதம் கூப்பிட்டேன். அப்போ தயவு செய்து இந்த முட்டாள்தனத்தை நிப்பாட்டுங்க. அதாவது நான் இந்த உடம்பு என் பெருமானம் இதை படைத்தவர் இல்லை அவர் இருக்கா. எஸ், யோசிச்சு பாருங்க. எனக்கு சரியான விருப்பம் பிள்ளையார பாடல் திருவிளையாடலில் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் கையிலைக்கு போகிறார். அவர் வெள்ளை குதிரையா அவையார் உடனே பிள்ளையார் அவருக்கு முன்னுக்கு தோன்றி அவையே கைலாயம் போகணுமா அவனு சொல்ல திரு ஈஸ்வர் ஓடுது. இவர் குடுக்குடு சுந்தரமூர்த்தினார வர முதல் அவையார் கைலாயத்திருக்கிறார். இது கிடைக்கும். நம்பியாண்டார் நம்பி நீ சாப்பிடாது பிரசாத், நான் தலை உடைச்சி என்னை கொலை பண்ணு. சரி, அது கொண்டு குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. பிரசாதம் வைக்கிற எங்களுக்கு கண்டு அது கொண்டு தான் இல்லை கொழுக்கட்டை முதுகம் எல்லாம் வந்துருக்கு இல்லையா. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. என்ன தெரியும், அந்த இன்னசென்ட் ஐயா இல்லை. அப்பா வந்து பிரசாதம் வரைச்சா அப்பா நான் மந்திர தந்திரன்னு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஆனபடியா எந்த சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டாரோ இல்லையோ. அது எங்கே இருக்கேன்டா, கடவுள் பக்கம் இல்லை குறை எங்கே இருக்கு நம்மள்ட்ட இங்கே இல்லை. என்னது, நான் இப்போ ஒரு முன்னேறி கழிப்பேன், இந்த குழந்தைகளை கெடுக்காதுங்கன்னு சொல்லலான்னு ஒரு ஆர்டிக்கல் நிறைய பேர் அனுப்பினீங்களா பார்க்க வேண்டியதில்லை. அதாவது பிஞ்சு உள்ள வண்டி சொல்கிறது கள்ளங்கபடம் மரியாதைன்னு பிஞ்சு உள்ளம் அற்புதமான அவன் க்ளீன் சிலேட்டுன்னு சொல்லுவான். அதில் நீ படுத்துகிற மாடு. ஸோ நம்மளும் அது கல்லாத எளியோரின் உள்ளமுனதாலயமோ கடலாடு படை வீடும் உடையான சோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவே. கல்லாதனக்குள்ள நாண்டைக்கு நீங்கள் நான் மன்னிப்பு கேட்கணும் சார் இல்லையே. படித்த முட்டாள் நான் சொல்லலை. ஒரு ஃபோன் வந்தது எங்கே இருந்து, ஃப்ரான்ஸில் இருந்து இல்லை. விடுங்க தான் அதெல்லாம் படித்த முட்டாள் என்ன அர்த்தம் நல்லா யோசிப்பாங்க. இந்த பக்தர்கள் எல்லாம் இருக்கும் ஒரு பணி இருந்தது. என்ன இருந்தது, நான் எனது என்ற அகங்காரம் இப்படி இருக்கவில்லை. இந்த யாழினி அம்மா நான் அவர்தான் சொன்னேன், அவதான் வந்திருக்கேன். ஒரு முறை நாங்கள் ஏதோ காரணத்தால் ட்ரெயினுக்கு ரிஷிகேஷ் பிந்தி அந்த காலத்தில் ஒரே ஒரு ட்ரெயின் தான். அதை மிஸ் பண்ணால் அடுத்த வாரம் அது புக் பண்ணது கிடைக்காது. ஃப்ளைட்டில் பேச்சே இல்லை. அது சரியான வந்து நினச்சதில்லை. அப்போ பெரிய குழப்பம் எனக்கு இல்லை. நான் உடனே யாழினி இல்லை விளையாட சொல்லுமா இல்லை இது இந்த ட்ரெயினை போயிருக்கணும். அப்புறம் மாத்தாஜி இங்கே இருந்து அவங்களும் ஃபோன் பண்ண சொல்லி ப்ராயம் பண்ணுங்க ட்ரெயின் நேற்று டைமெல்லாம் கடந்தாச்சு. இப்போ பிரார்த்தனை பண்ணால் அப்போ நாங்கள் போனதுக்கு பிறகு அப்போ தான் ட்ரெயின் வந்து அன்றைக்கு பார்த்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம் லேட் எங்களுக்கு. யோசிச்சு அது சும்மா இல்லையா. நான் அந்த ஊரில் இருக்கேனே எத்தனை வருஷமா 76ஆம் ஆண்டு நடக்கவே இல்லை. அப்போ பாருங்கள் இந்த பரம்பொருள் இல்லை
அனுப்பினாரா இல்லையோ, இது சாதாரண பிரார்த்தனை. நான் இவ்வளோ ஏதாவது முக்கியமானடா யார் நீ ஃபோன் பண்ணி அம்மா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு தாயே என்ன ஏன் மாமா பக்த பராதினா கண்ணன் சொல்கிறா, நான் பக்தரோட அடிமை. என்ன வேணார் அடிமை நான் சொல்லுமாச்சு. அப்போ அதான் சொல்கிறேன், நீ இறைவனுக்கு கொடுக்குறத விட பக்தர்களுக்கு கொடு. ஏண்டா அவர் நேரடியாக அவர் போய் சேருமா பெருமானுக்கண்டு. இதில் அது என்ன சொல்லுவாங்க, நம்ம இங்கே வந்தது சாதாரண காரியம் இல்லை. பாருங்க, நாங்கள் இங்கே வந்தோம், மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு. நீங்கள் என்ன இல்லை அது 2 தான் இல்லையா, 6 2 நீண்டியா. அப்போ மழைன்னு அப்படி மழை எங்கிட்ட நல்ல ஆளுக்கு படம் கொண்டு இருந்து எல்லோரும் படம் பிடிச்சி நின்று பார்த்தா விட மாட்டேன். அப்போ மெல்ல மெல்ல படங்க ஏற்றிட்டு ஐயாடு போகும். நான் பிள்ளையாட பார்த்தப்பா என்ன சத்தங்கத்துக்கு வந்தேன். அங்கே சொல்லித்தான் போனேன். அங்கே போய் ஒரு டீ எல்லாம் கொடுத்தாங்க. சுந்தரராஜா ஏமன் சொல்லியிருந்தாரு, நீ எப்போ போனாலும் அவங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்க டீ எல்லாம் உங்களை கவனிப்பாங்க. அப்போ டீ எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு வந்து டேய் தொட 88ஆம் ஆண்டு நான் சொல்லிக்கொண்டு ஒரு குடிசை காட்டுங்கடா. நான் எனக்கு கடற்கரை இருக்க ஆசை. அப்போ நான் திட்டினது ராஜுவுக்கு. அழுதுட்டான். நம்ம தம்பியார் அழுதுட்டு பார்த்தது பரத்தை குச்சி எழுப்பிட்டு போய் குச்சி எடுத்து ஃபோன்றதை நான் கேட்குது, என்ன பண்ணுறேன். அப்போ வந்து நான் சாமிஜி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த என்ன நாங்கள் இருக்க தப்போவனத்தை சென்று அந்த மூணு சாமிஜி கொடுங்க. நாங்கள் புட்டனே போய் எல்லாம் போட்டோம். ஹலோ இப்போ என்ன ஓடி கொடுத்தாலும் முடியாதுமா அந்த அற்புதமான சாதாரணமாக இந்த அகங்காரத்தாலே முடி கிடைக்கவில்லை. முருகப்பெருமான அமைச்சர் என்னட்டு அவர் விளையாட கேட்டார். என்ன அவ்வளோ வேண்டாம், அந்த உலகத்தில் நடக்கிற அத்தனையும் என்ன அவனின்றியோ ஒரு அணுவும் அசையாது. இலையாடுவதும் நீ ஆட்டணும் ஒரு இல்லையா போய் என்னால் முடியுமா? இப்போ இது வளவரண்டு சொல்லாமல் அதை நீங்கள் அப்படி நடக்கும். என்னது சொல்லுங்கள் எல்லாரும். என் பெருமானே உன் திருவள்ளுக்கு சம்மதமானால் இது நடக்கட்டும். சரணாகதி நிறைய வாய்ப்பில்லை. இப்போ நான் பாருங்க இன்றைக்கு அந்த மரநாட்டு எவ்வளோ ஆகும் சொல்லுங்க. திங்கக்கிழமை தொடங்கி இன்றைக்கு சனிக்கிழமை எத்தனை மரம் வச்சு நான் முடிஞ்சு எனக்கு நான் அப்படி பெருமானே நீ ஏன் நடக்கும் இல்லை வாழை வந்து கொட்டு எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி பாருங்க. ஸோ அன்னையில் 2 சூன்யமாக ஒரு அழகான ஒரு இது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு சொல்லுங்க இருக்கின்றன. உனது அவசியம் முடியுங்க இல்லை, நான் இல்லாம முடியும். உந்த அவசியம் இல்லை, நீ இல்லாட்டியும் நடக்க வேண்டிய காரியம். அப்போ நீ என்னையா இடையில் போயுமா நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த பாவத்தை சேர்க்கிறார். பாவம் அந்த பரம்பொருள் இந்த கண்ணிமைக்கிறோடு அந்த கையில் இல்லைண்டா அவர் செய்கிறத நீ ஏன் அதுக்கு உரிமை கொண்டாடி பாவத்தை சுமக்கிறாய்? அப்போ என்ன நடக்க வேண்டா, என் பெருமா உன்னை கதிராமத்து போகணுன்னு சொல்ல நீ இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஏறி கொண்டு இருக்க. பஸ் எங்கே போவோம் இல்லை கதிராமத்து போவோம் ஐயா. அதுதான் நம்ம செய்கிற தவறு. ஆனால் இந்த துறவிகள் எல்லாம் உண்மையாக பாரம்பரியம் தான். பெருமானே காலையில் 3:33 சிலவோட 5:10 லேட்டாக எழும்பி செய்துட்டு பார்த்தேன். பெருமானே திருவாரூருக்கு எல்லாம் நடக்குதோ இல்லையோ நடக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு பெரிய ஆசை இது இந்தியா போகிற சாதாரணமாக அது புனிதம் ஒரு புண்ணிய பூமி. ஆனால் நம்ம நாடு மாதிரிக்கு அழகு அதை விடுங்க, அதை நான் சொல்லலை. ஆனால் இருக்க இடங்கள்லாம் சாதாரணமாக இல்லை. ஆனால் அது 63 நாயனார் 12 ஆழ்வார்கள் அத்தனை அவதாரங்கள் இல்லை. அவங்க ஜீசனாக கூட அங்கே அப்புறம் இந்த காஷ்மீர்னு சொல்கிறாங்க. அந்த அப்படியே ஒரு இடம் இருக்குது, சமாதி ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீ இந்த இலங்கையில் பிறந்ததே எங்கேயோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஐயா போமா அவர் போகமாட்டான்னு சொல்கிறேன். அதனுடைய ஒத்துக்கொள்கிறேன். அப்போ என்ன நடக்கு, அப்போ நீ அங்கே போய் விளையாட முடியாது. ஒரு தரம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனேன். இல்லை உங்களோட வீட்டை வச்சா சொன்னாங்க. ஒரு நண்பர் இந்தியா போயிட்டு வந்து அங்கே எங்கே போனாருங்க பணம் கேட்குறாங்க. அவர் கோயிலை பார்க்கவில்லை, கும்பிடவில்லை. ஒரு பெரிய நாடு சொன்னேன். என்னையா பெரிய வேணும் அந்த பெரிய நீ ஒரு கோயிலே ஆகுதுன்னு அந்த கோயிலை பார்த்து அப்படி சொல்லது நீ இல்லை இன்னும். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் தான் நீங்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணி உங்களோட இஷ்டத்தை இருந்த மாதிரி காட்டுங்க. ஏன்
திருஷ்டியம் ஞானமயம் கிருத்த உண்ட கண் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நீ பார்க்கறது இருக்கும். ஒரு கள்ளனாக இருந்தால் களவெடுக்க தான் வரும் இல்லையோ. எங்களுக்கு கண்ணு கண்டால் எங்கே கொடுக்கலாம் இல்லை கொடுக்குறது தான் ஆசை. அவன் என்ன கண்ணலான் இருக்கு. ஸோ எங்கே திருத்த வேண்டியிருக்கு? எங்கே ராஜே எங்கே திருத்தணும்? இவரை இல்லையோ இல்லையா யாரை திருத்தணும்? அப்பா டன் 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 உன்னை திருத்து உலகம் திறந்து. எனக்கு முதல்ல விலங்குல இப்போ விலங்கு நல்ல யோசிப்பார். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 10-15 பேர் இருக்கோம். 10-15 உலகங்கள் இருக்கின்ற. எனக்கு எதிராக சொல்லுங்க, மாசம் சொல்லுங்க, எப்படி 10-15 உலகம் அவங்களோட உலகத்தை அவங்க படைக்கலாம். எக்ஸாக்ட்லி. அப்போ நீ நல்லாவும் படைக்கலாம் இல்லையோ, கெட்டதாகவும் படைக்கலாம். ஆறு ஒன்றும் ஆகலான்னு இப்போ நான் பார்த்தேன். யூ கேன் த மைண்ட் இன் இட் செல் இது ஒன்று வருது. இட் கேன் கிரியேட் ஹெல் ஆஃப் ஹெவன், ஹெவன் ஆஃப் ஹெல். நீ சொர்க்கத்துக்கு போகும் நரத்துக்கும் போயும் அது சொர்க்கமாக உண்ட மனதில் அவ்வளோ சக்தி உண்டு. ஆறு கையில் இருக்குது, உண்ட கையில். அதை உனக்கு விளங்குறதுக்கு எம்பெருமான் திருவருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் கால். இப்போ நம்ம கும்பிடையம் வந்தேன் பெருமானே, எனக்கு பக்தி இல்லை, ஞானம் இல்லை, பணிவில்லை, ஒன்றும் இல்லையா சரியா. அவன் என்ன சொல்லுவாருண்டா, உங்களோட இறைவன் உங்களோட இஷ்ட தெய்வத்தை அது எந்த உருவமோ அதான் கும்பிடுங்க. அவருக்கு இல்லாத உருவம் இல்லை, கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, நல்லா கேளுங்க. அந்த அர்த்தத்தை செய்ய பாருங்கள். நாம் காலையில் இவர் ரமணன் ஆரத்தி தான் நாங்களாம் போயிருந்தால் அவர் சங்கூதுவார். பிரணவஸ்வரூபாய நம, ஓங்கார ரூபாய நம, வேத பொருளே நம, அம்மையப்பா அகில குரோ பகவன் நமஸ்தே. காலையில் இவ்வளவு சொல்லி அவர் கும்பிட்றார். அது எவ்வளோ அர்த்தம் இருக்குண்டு. ஓம் இத்தியேது அக்ஷரம் இதம் சர்வம். பிரணவம் தான் அவங்க எல்லா மந்திரங்களையும் அதில் உருவமே பிள்ளையாருன்னு சொன்னால் அவரை கும்பிட நீ யாரை கும்பிட்றா? அதிகந்த மந்திரத்தை கும்பிட்ற அந்த பிள்ளையார் சாதாரணமோ இல்லையோ. இப்போ அதை நமக்கு விலங்காக கும்பிட விலையை கும்பிடும். ஒரு சந்தேகம், ஒரு டவுட் ஒன்றும் வராது. அவனை திரும்ப சொல்கிறது, தயவு செய்து இதயமெல்லாம் கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உருவ வழிபாடு செய்யும். அதை என்னென்னது உபாசனை மூர்த்தி, உபாசனா மூர்த்தி சொல்லுங்களா. அதாவது உண்ட இஷ்ட தெய்வத்தில் ஒரு உருவத்தை தெரிவிச்சு அது இதே சில வச்சு அதையே பார்த்து கொண்டு அவர் நாமத்தை போடு இல்லை. ஒரு நாள் வரும் அவர் தான் இருப்பார், நீ இந்த பொய்யான நான் இருக்க. அற்புதம் இல்லையோ உபாசனை. அதில் நிறைய செய்வோம். நம்ம பிள்ளையாரப்பான்னு நிறைய ஆசீர்வாதம் தயவு இது மன ஒருமை பாட்டோட எல்லாம் கும்பிடுவோம். ஏன்னா பெருமானுக்கு இந்த 2 இந்த டிவிஷன் விருப்பம் இல்லை. அது சொல்கிறாங்க, மீராவோட பாட்டு ஒன்று இருக்குது, என் பெருமாட்ட போகிறது ஒரே ஒரு வழியான ஒரு ஆள் தான் போகலாம், 2 இருக்க முடியாது. என்ன ஒரு ஆள் தான் போகலாம். ஒரு ஆள்ண்டா உண்ட மன உரிமை பாட்டோட நீ அவருக்கு சரணாகதி பண்ணி நீ வெளியில் வந்தேன்டா அவர் தான் போவார். நீ உண்மையில இல்லையே. அது மாதிரி என் பெருமாள் நான் சொல்கிறேன், இந்த அவருக்கு இந்த என்ன பிரிவு ஒருமையுடன் நினதும் திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமராக நம்ம இருக்கோம். அப்புறம் ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமராக முடியும். அப்படின்னா தான் அவர் இது கிடைக்கும். நான் இந்த பக்கம் போக்குள்ள ஒவ்வொரு தடவும் எதுக்கு போகிறேன்டாலும் வந்து அவர் திருவடி எம்பெருமானா நிற்பேன். அவர் போயிட்டோம் அதுவரை நிற்கணும் மனதை பூரா அவர் திருவிழா எல்லாம் ஒழுங்காக நடக்கும். இப்போ நடக்கும் இல்லையோ. இது சாதாரணம் இல்லைம்மா. திரும்ப வேண்டுகோள் என்னென்னா, நம்ம எல்லாம் பக்தர்கள் சொல்லுங்கள், நாங்களெல்லாம் பணிவுள்ள பக்தர்கள், அகங்கார பக்தர்கள் இல்லை. ஆகவே நமே பக்த பிரணஷதி என்ற பக்தனை தொட முடியாதுன்ற ஒரு பகவத்கீதை. ஆகவே நம்ம பக்தனாக இருந்தால் பகவான் பார்த்துக்கொள்வார். அது அற்புதமான அது சொல்கிற கார்டியன் ஏஞ்சல் சொல்லுங்களேன். நம்மளோட இஷ்ட தெய்வம் தான் கார்டியன் ஏஞ்சல் சொல்கிறது. உனக்கு எந்த நேரம் இப்போ என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் 24 மணித்தியாலும் 10 திசைகளும் பார்த்து கொண்டிருக்க என்னை பாதுகாப்பார். சந்தேகம் எத்தனையோ நான் எവിടെ சொன்னார் மாருதி இல்லை ஆக்சிடென்ட் பட்டு இதுவரை தப்பின கதையே கிடையாது. அது சப்புன்றது அடிபட்ட ஒரு மலையில் நான் இருந்த பக்கம் நாடி வளர்ந்த கார் மாறுது ஒன்று நடக்க ஏன் அது நடக்கும்போது எனக்கு தெரியுது அது நடக்க போகுது சீரியஸ்ன்றது. நான் அந்த சூரியன் தான் அந்த கண்ணுக்கு தெரிஞ்சேன். சூரிய நாராயணா ஆண்டு பாட்டு போய் இந்த உலகத்துக்கு அடிப்படையே இந்த பரம்பரை அவர் நாமத்தை சொன்னேன்.
ஓம் மித்ராய நம ரவே நம சூர்யாய நம பானவே நம ககாய நம பூஷ்ணே நம இரண்யகர்பாய நம மரீச்சே நம ஆதித்யாய நம சாவித்ரே நம அர்காய நம பாஸ்கராய நமோ நம முடியாடி என்ன இல்லை வரண்டா நீ யாரை கூப்பிடாய் அங்கு இங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த அந்த பரம்பொருள் கூப்பிடாய் நீ கூப்பிடு அப்போ நீ 24 மணி இந்த இது முட்டை கோழு என்ன உப்பு சாப்பிடணும் இல்லை அதை நீ சுமந்துட்டு நானு சொல்லி கொண்டு இருக்கிற அதுக்கு எதுக்கு நடக்கலாம் அதுக்கு உள்ளே இருக்கிறதா நீ உண்மையான நீ ஆனால் நீ என்று சொல்கிற நான் என்று சொல்கிறது முட்டை கோ அதை நம்ப முடியாது ஆகவே பக்தி செய்யுங்கோ அவர் நாமத்தை சொல்லுங்க 24 மணித்தியாலும் ஒரு திருநாமம் ஒலிச்சு கொண்டிருக்கும் அவர் மந்திரமே ஒலிக்கும் நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே பாருங்கள் இவ்வளவு தைரியம் வேணும் இப்படி சொல்கிறது நான் மறந்தாலும் இந்த நான் மறக்காது என்ன அப்போ நீங்கள் அப்படி சொல்ல முடியாது முடியுமோ நீ அந்த அளவுக்கு வரல அவர் சொல்ல நான் இந்த அகங்காரமாகிய நான் மறப்பேன் பல காரணங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தூங்க போகும் முதல் நீ உண்மையிலே இந்த நாள் முழுக்க இந்த இஷ்டமந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தா தூங்குற நேரே அந்த பரம்பொருள நாமத்தோடு நீ தூங்கினேன்டா நீ கண்ணை முடிச்ச இந்த நாமம் உடனே வந்தா அந்த இரவு முழுக்க அந்த நாமம் உன்னுடைய சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டில் ஒர்க்கின்றிருந்தேன்டா அர்த்தம் ஓகே அப்போ அந்த நாமத்தோட நீ சிறந்த உடம்பு விட்டால் கூட அந்த பரம்பொருளோட திருவடிக்கு நீ போய் சேருவான் அவ்வளோ அற்புதம் பாரு ஏன் உன் திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராயில் பாருங்க அவர் இப்போ சிவருமான பேர் எடுத்தார் நீ முருகர்மான்டா முருகன் அவர் பேர் எடு பிள்ளையார பேர் எடு உன்னுடைய இஷ்ட தேவதர பேர் சந்தேகமே நம பார்வதி பதே ஹர ஹரமா